ஹாய், வெல்கம் டு காஞ்சி சமையல். இன்றைக்கி நம்ம பரோட்டா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பரோட்டா வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம எப்போவுமே வந்து குழந்தைங்களுக்கு கடையில் தான் வாங்கி கொடுப்போம். வீட்லேயும் வந்து அதை ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம். இதுக்கு தேவையான பொருட்களை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். 1 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, தேவையான அளவுக்கு எண்ணெய். இப்போ மாவு பிசைஞ்சிடலாம். மைதாவில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மாவு நல்லா பிசைஞ்சதும் திருப்பி 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு அது ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மாவு நல்லா பிசைஞ்சாதான் வந்து பரோட்டா சாஃப்டாக இருக்கும். மாவு பிசைஞ்சதும் ஈர துணி போட்டு அதை மூடி வச்சுடுங்க. இது வந்து ஒரு 3 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். 3 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. கேஸ் மேடையை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதில் போட்டு மாவை வந்து கொஞ்சம் நேரம் நல்லா பிசையுங்க. இப்போ வந்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு சின்ன சைஸ் பரோட்டா அளவுக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து பரோட்டா வந்து பெருசாக வேணும்னா மாவு வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. சின்ன சைஸ் பரோட்டா தான் வந்து செய்யறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம மாவு வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இந்த உருண்டையில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து மாவு வந்து ஸ்ப்ரெட் பண்ணும்போது எண்ணெய் ஊற்றணும். அப்போ தான் வந்து மாவு வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அதே நேரம் வந்து பரோட்டாவும் சாஃப்டாக வரும். இது வந்து எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த எட்ஜஸ்ட்லாம் வந்து ரொம்ப தின்னாக இருக்கணும். அதை அப்படியே எடுத்து புடவை சுருட்டுற மாதிரி சுருட்டி வச்சுக்கணும். இதில் வந்து சும்மா கொஞ்சமாக ஆயில் விட்டு அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரியே வந்து எல்லாமே பண்ணிக்கோங்க. நம்ம எவ்வளோ தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பரோட்டா சாஃப்டாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு கேஸ் மேடையில் பண்ண பிடிக்கலன்னா வந்து பாலித்தீன் கவர் போட்டு பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம சுருட்டி வச்சிருக்கிறத பூரிக்கட்டை வச்சு மெல்லமாக வந்து தேய்ங்க. நல்லா தேய்ச்சிடாதீங்க, அப்புறம் அந்த லேஸ்லாம் வந்து அழுந்திடும். இப்போ பாருங்கள், அந்த லேஸ்லாம் நல்லா தெரியுது. அடுப்பில் வந்து தவா வச்சுக்கோங்க. தவாவில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அப்புறமா பரோட்டா போடுங்க. எண்ணெய் காஞ்சதும் வெறும் தவாவில் வந்து பரோட்டா போடக்கூடாது. எண்ணெய் ஊற்றினதுக்கு அப்புறமா தான் வந்து பரோட்டா போடணும். உங்களுக்கு வந்து பொரிச்ச பரோட்டா ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா பேனில் வந்து ஆயில் வச்சுட்டு அந்த எண்ணெய் காஞ்சதும் வந்து பரோட்டாவை போட்டு அப்படியே பொரிச்சு எடுத்துடலாம். பொரிச்ச பரோட்டா வந்து கிறிஸ்பியாக இருக்கும். இந்த பரோட்டா வந்து சாஃப்டாக இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் வந்து அதான் டிஃப்ரென்ஸ். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பரோட்டா வந்து குக் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே வந்து தீஞ்சிடும், ஆனால் உள்ளே வந்து எதுவுமே இருக்காது. இந்த மாவுலாம் வந்து அப்படியே ராவாக இருக்க மாதிரி இருக்கும். மேலே மட்டும் பார்க்குறதுக்கு குக் ஆன மாதிரி இருக்கும். ஆனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக குக் பண்ணுங்கள். மினிமம் 2 மினிட்ஸ் ஆச்சு வந்து பரோட்டா குக் ஆகணும். அப்போ தான் வந்து நல்லா அந்த உள்ளே இருக்க மாவும் வந்து நல்லா குக் ஆகிருக்கும். இப்போ பாருங்கள், 1 சைடு குக் ஆயிடுச்சு. பரோட்டா குக் ஆயிடுச்சு. இதை நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பரோட்டா பாருங்கள், அந்த லேயர்லாம் வந்து நல்லா தெரியுது. இது
இது மாதிரி 3 பரோட்டா செஞ்சுட்டு அந்த சைட்லலாம் வந்து நீங்கள் அழுத்துனீங்கன்னா வந்து அந்த லேஸ்லாம் அப்படியே பிரிஞ்சு வந்துடும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. நீங்களும் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காஞ்சி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.